இந்த சொசைட்டில நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு யாரு டிசைட் பண்ற தெரியுமா? அவங்க சொன்னதெல்லாம் கேக்குற, அவங்க கிட்ட பதிலுக்கு கொஸ்டின்ஸ் கேட்காம வெறும் ஆமா எஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போற ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ற சில பேர் மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லவங்க. ஆனா நீங்க ஒரு நாள் கொஞ்சம் யோசிச்சு இது சரியில்லைன்னு சொன்னா, இதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்பவே உங்க லேபிள் சேஞ்ச் ஆகும். ஆட்டிடியூட் வந்துருச்சு, டூ மச் ஃப்ரீடம், ஒரு கண்ட்ரோலே இல்ல, கெட்ட பையன் கெட்ட பொண்ணு. இந்த சொசைட்டிக்கு ஒரு பிக்சட் டெம்ப்ளேட் இருக்கு. நீங்க அதை ஃபாலோ பண்ணா ஹீரோ, அதை எதிர்த்து கொஸ்டின் பண்ணீங்கன்னா வில்லன். உங்களுக்கு என்ன வேணும்னு அதை நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அது தப்பு. அதே உங்க லைஃப் மத்தவங்க டிசைட் பண்ணா அதுதான் கரெக்ட். ஒரு பொண்ணு தனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் லைஃப் அவளே டிசைட் பண்ணா சிம்பிளா ஊர் கெட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. லேட்டா வந்தா ப்ராப்ளம், போல்டா பேசினா ப்ராப்ளம், இண்டிபெண்டா இருந்தாலும் ப்ராப்ளம். ஆனா அட்ஜஸ்ட் பண்ணா நல்ல பொண்ணு, குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. ஒரு பையன் நானே என் லைஃப் டிசைட் பண்றேன்னு சொன்னா ஃபேமிலியே மதிக்க மாட்டேங்கிறான், ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு டேக போட்டுருவாங்க. அவன் எதுவுமே பேசாம சைலண்டா இருந்தா நல்ல பையன், புத்திசாலி பையன். ஆக்சுவலி ப்ராப்ளம் உங்க டெசிஷன்ல இல்ல, உங்களுக்கு யோசிக்க சான்ஸே கொடுக்காம ஆல்ரெடி ஒரு பாத்தை டிசைட் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ற சொல்றதுதான் இங்க பெரிய ப்ராப்ளம். லைஃப்ல பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? உங்களுக்கு சரியில்லாததுன்னு தெரிஞ்சும் மத்தவங்க சந்தோஷத்துக்காக அதை அக்செப்ட் பண்றது தான். டோன்ட் லெட் அதர்ஸ் டிசைட் யுவர் லைஃப். திங்க் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் சூஸ் வைஸ்.